ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து வந்து கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோவில் பார்க்குற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து 78வது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் சுதந்திர தினம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பற்றிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுவும் A to Z வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோவில் பார்க்க போகிற 3 தகவல்கள், முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1948 தான் இருந்துச்சு. ஆனால் 1947 ஏன் வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். ரெண்டாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான், அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு ஜப்பான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை பற்றியும் ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாவதாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். மூணாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே டேல தான் சுதந்திரம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் மட்டும் ஏன் ஆகஸ்ட் 14 வந்து சுதந்திரத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 தகவலையும் சேர்த்து ஒன்றா கண்டினியூஸாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிற ஹிஸ்ட்ரி, அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1948 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதா இருந்துச்சு. ஏன் வந்து 1947 மாற்றினாங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன சார், நான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் ரொம்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 1939 1945 வரைக்கும் நடந்துச்சு. இந்த வேர்ல்டு வாரில் பிரிட்டனுக்கு நடந்த பொருளாதார சிக்கல், அதாவது இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுமே வந்து பிரிட்டன் இருக்கிற பொருளாதாரம் ரொம்பவுமே சரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டு வார்ல நிறைய உயிர் சேதம் நிறைய வந்து ஏற்பட்டுச்சு. இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரிட்டன் நாடு வந்து நமக்கு கீழே இருக்கிற காலனி ஆதிக்க நாடுகள், அதாவது அவங்களுக்கு கீழே அடிமைப்பட்டிருக்கிற நாடுகளுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்ககிட்ட இருக்கிற பொருளாதார சிக்கல்னால அவங்க நாட்டையே வந்து அவங்களால ரன் பண்ண முடியல. இதனால அடிமைப்பட்ட நாடுகளை வந்து நம்ம எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுத்தாங்க. அதே டயத்தில், அதாவது வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனேயும் 1945 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல கிளெமெண்ட் அட்லி அப்படிங்கிறவர் தான் அங்க வந்து பிரதமர் வேட்பாளராக இருந்தார், தொழிலாளர் கட்சி. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து சுதந்திரம், அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுப்போம், இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாரு. அவரு அந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றம், அதாவது லண்டன்ல வந்து நாடாளுமன்றம் கூடுது. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1948 பிப்ரவரி 10, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி 1947 பிப்ரவரி 10 அந்த கூட்டத்தில் வந்து சொல்றாரு, இந்தியாவுக்கு நாங்கள் வந்து 1948 ஜூன் மந்த் எண்டுக்குள்ள சுதந்திரம் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த தகவலை கேட்ட எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து 2 விஷயம் வந்து முக்கியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சி, இன்னொன்னு யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது அலி ஜின்னா. அந்த முகமது அலி ஜின்னா அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க முஸ்லீம்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து கொண்டு வந்தாரு. அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாரு. அந்த கோரிக்கை அவர் வந்து பலமா வந்து வச்சிருந்தாரு. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் வந்து எப்பயுமே பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னாங்க. அந்த நேரத்துல தான் இடையில வந்து யார் வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறவர் வந்து வந்தாரு. அந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அவர் வந்து இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு முக்கியமான வைஸ்ராய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுல சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆளுநர். இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடுக்கு ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, முதலமைச்சர். அந்த மாதிரி முக்கியமான பொறுப்பு இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ற வைஸ்ராய் அவர் தான் வந்து மவுண்ட் பேட்டன். அவர் வந்து இந்த 2, அதாவது காங்கிரஸுக்கும் முகமது அலி ஜின்னாக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தை வந்து இதாயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னா
1948 வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து எழ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இதுல வந்து நான் வந்து படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீடம் அட் மிட்நைட், அதாவது இதை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாரி அப்படிங்கிறவர் நினைக்கிறேன். லாரியும் இன்னொருத்தர், அவர் வந்து சரியா எனக்கு தெரியல. அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து ஒரு ஃப்ரீடம் அட் மிட்நைட் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து எல்லாருமே வந்து கூடி இருக்காங்க. அதாவது நம்ம பிரஸ் மீட் மாதிரி வச்சுக்கிடுவோம். ஓகே, அந்த இடத்துல வந்து இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து எப்போ சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத மவுண்ட் பேட்டன் பிரபுட் வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோசிச்சு நான் வந்து 1947 ஓகே 1947 செப்டம்பர் 1 அல்லது ஆகஸ்ட் எண்டுக்குள்ள நான் வந்து சுதந்திரம் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை வந்து அதிகமா எழ ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயம் வந்து பிரிட்டனுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சதுமே வந்து அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப வந்து அவர் வந்து 1945 வந்து அதாவது ஜப்பான் வந்து 2ஆம் உலக போர்ல ஈடுபட்டு இருக்கும்போது இவர் வந்து கமாண்டாவா இருந்தார். ஓகே, கமாண்டோ கிடையாது, ஒரு ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியா கமாண்டா வந்து நியமிச்சிருப்பாங்க ஒரு தலைவர் மாதிரி. அதுல வந்து இவர் ஒரு முக்கியமான இதுல இருந்தாரு. அவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 வந்து 1945 வந்து ஜப்பான் வந்து என்ன செஞ்சாங்க, சரணடைஞ்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அதுக்கடுத்து தான் ஒரு புதுமையான ஒரு ஜனநாயக முறையை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க ஜப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாள்ல வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதனால இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நாங்க வந்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொன்னாரு. இதுதான், அதாவது இந்த 1947 ஆகஸ்ட் 15 தேர்வு செஞ்சது இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு தான். ஆங்கிலேயர்கள் வந்து கிடையாது. இவர் ஒரு ஆங்கிலேயர். ஆனா இவர் ஒரு ஆள் தான் இந்த தேதியை வந்து தேர்ந்தெடுத்தாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்ப வந்து சுதந்திரம் கொடுக்கணும். இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றினா தான் ஒரு சட்டத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் 1947 ஜூலை 20 சரியா தெரியல, ஜூலை மந்த்ல இந்த சட்டத்தை வந்து அங்க வந்து கொண்டு நிறைவேற்றினாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் வந்து நிறைவேறிச்சு. அதுக்கு அடுத்து வந்து சுதந்திரமும் கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். மூணாவது நம்ம தெரிஞ்சுக்கிற போற தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் 2 தகவல் என்னன்னா 1948 சுதந்திரம் கிடைக்காம 1947 ஏன் கிடைச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஜப்பான் ஏன் வந்து முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம். ஓகே சாரி, இந்திய சுதந்திர சட்டம் 1947 வந்து கொண்டு வந்தாங்க. இதோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரே சுதந்திர நாள் அப்படிங்கறதான் இந்த சட்டத்தோட முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேவா, இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15 ஓகேவா, அவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து நினைச்சாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து அந்த டயத்துல அதாவது ஆகஸ்ட் 14 அங்க வந்து இருந்தாரு, கராச்சி, அதாவது பாகிஸ்தான்ல கராச்சிங்கிற ஒரு இடத்துல வந்து இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டாரு அங்க இருந்துட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா கராச்சில இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 hours ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து 11:30 கொடுத்திருக்காரு. ஓகேவா, பகல் 11:30 கொடுத்திருக்காரு ஆகஸ்ட் 14. அவர் வந்து இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணினா நம்ம இதுல மறுநாள் ஆகஸ்ட் 15. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்காரு. ஓகேவா, ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட சுதந்திரம் வந்து 2 நாடுமே வந்து 1947 ஆகஸ்ட் 15 தான் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா, 1948 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு அரசு அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முகமது அலி ஜின்னா ஒரு வந்து கோரிக்கை வந்து விடுக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுத்த உண்மையான டேட்ல வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை கொண்டாடுவோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆகஸ்ட் 14 அப்படிங்கிறது நம்ம ரமலானுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு நாளா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரமலான் டேட்ல வந்து அது ஒரு முக்கியமான நாளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து சொல்லி அங்க இருந்து அவரோட பிரதமர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலின்னு நினைக்கிறேன், சரியா வந்து தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டேட்ல வந்து வைப்போம் அப்படிங்கிற கோரிக்கையை முகமது அலி ஜின்னாட்ட வந்து கொண்டு போறாங்க. அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இதை நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. இதை ஏத்துக்கிட்டதுமே வந்து அவங்க வந்து இனிமேல இருந்து பாகிஸ்தான்ல ஆகஸ்ட் 14 தான் வந்து சுதந்திர தினம் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்ப இந்த வீடியோவில் நான் ஒரு கண்டினியூஸா சில தகவல் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோல இன்னும் ஏதாவது நான் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே நம்ம சேனலை growth பண்ண முடியும். நீங்களும் வந்து growth ஆகலாம். நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.